பெசன்ட் நகர் பீச் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி எனக்கு எதனா ஒரு கேம் விளையாடலாம் சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்போ என்ன மாதிரியே ஒரு பாண்டா பொம்மை உட்காந்துட்டு இருந்தது. ஆனால் கேம் எவ்வளோன்னு கேட்கும்போது 50 ரூபாய் அப்படின்னாங்க. என்ன கேம் இருக்கு கேட்கும்போது, தம்பி நம்ம கிட்ட லக்கி கேம் இருக்குப்போ விளையாட போற ஏகப்பட்ட பிரைஸ் ஒன்று வின் பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த பெரிய டெடி பேர் எடுத்துக்கலாம், செகண்ட் பிரைஸுக்கு இந்த கப்பு வந்துடும், ஃபோர்த் பிரைஸுக்கு இந்த டீ கப், பிரைஸுக்கு இந்த அழகான பூச்செடி வந்துடும், சிக்ஸ்த் பிரைஸுக்கு இந்த சின்ன டீ கப் வந்துடும். என்னப்பா கேமுக்கு ரெடியான்னு கேட்டாங்க. ஆனால் கேமுக்கு நான் ரெடி, இந்த டெடி பேரை நீங்கள் அடிச்சு தூக்கின்னு போகிறத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா பே பண்ணிட்டு அவர்கிட்ட அந்த டப்பா பாலை வாங்கியாச்சு. வாங்கி ஃபர்ஸ்ட் பால் விட்ட உடனே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10ல இருந்துச்சு. ஏன்னா 50 பாயிண்ட் எடுத்தாதான் அந்த பெரிய டெடி பேரை நம்மளால வின் பண்ண முடியும். கேம்ல நான் ஜெயிப்பனா தோப்புனான்னு எனக்கே தெரியல. ஆனா நான் நினைச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் போட்டேன். ஒரே ஒரு பால் மட்டும் போட்டேன், அந்த டெடி பேரை வின் பண்ணிடலாம். கரெக்டா நான் நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்காவா போட்டேன். எப்பா அந்த டெடி பேர் எனக்கு என்ன நம்பவே முடியல. ஆனா அந்த டெடி பேரை மட்டும் தூக்கு நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அண்ணா கொஞ்ச நேரத்துல பயங்கர வருத்தமாயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெடி பேர் நம்ம கையில கொடுத்தோன்னே என் ஃப்ரெண்டு அதுக்கு மேல பயங்கர ஹாப்பியாகி மாமா வேற லெவலில் இருக்கு சொல்லிட்டு அந்த டெடி பேரை வச்சு கட்டி பிடிச்சி சுத்த ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு வேணா பெசன்ட் பீச்சுக்கு வந்துருங்க.